அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவரே வராராம். ஆண்டவரே வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அவர் சொஸ்தமாக்குவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு நாம் தன்னுடைய இருதயத்தை தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் தினமும் நான் பார்த்து சொல்றார், நான் வந்து உன்னை சொஸ்தமாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, திகையாத. இந்த வேத புத்தகத்தை பிரிக்கும் பொழுதெல்லாம் இவ்வளவு வார்த்தைகள் நமக்கு வந்துக்கினே இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஒரு மனுஷனை பார்த்து, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அதற்கு அந்த மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க, பக்கத்துல, 100க்கு அதிபதி பிரயுத்தமாக, ஆண்டவரே நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். கடந்த சொல்லுங்க, அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தவன். அவர் வார்த்தை கேட்டான். கேட்ட உடனே அவனுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வருகிறது. அவன் சொல்லுகிறான், என் வேலைக்காரன் வியாதியாய் இருக்கிறான். அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் சொன்னார். அதுக்கு அவன் சொன்னா, நான் பாத்திரமான அல்ல. அப்ப நான் ஆயத்தமா இல்லை. ஆண்டவரே நான் ஆயத்தமா இல்லை, நான் சுத்தமானவன் அல்ல. ஆண்டவரே நான் பலவீனப்பட்டவன். ஆண்டவரே என் வீட்டுக்கு வருவதற்கு நீ பாத்திரமான அல்ல. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னா, அவர் வாயை திறந்து சொன்னார்னா ஆச்சு. ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, என் வேலைக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அங்கே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா